விவோ V29 உடைய அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ லேட் பண்ணாமல் விவோ V29 உடைய அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணோன்னே எப்போ போல் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து வாரண்டி கார்டு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட மெயினான ஐட்டத்துக்கு வந்து வரலாம். ஸோ வந்து ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரேப் பண்ணியிருக்க கவர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. த்ரீ கேர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இதை பிடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கலர் வந்து மெஜஸ்டிக் ரெட் கலர். அதுக்கப்புறம் இந்த கேமரா மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட், அதுக்கப்புறம் வந்து ஆரா லைட் இருக்குது, அதுக்கப்புறம் 3 கேமரா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஓரமாக வச்சுட்டு மற்ற ஐட்டம்ஸ் வந்து பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் எப்படி இருந்தாலுமே கொஞ்ச நாளில் வந்து ப்ரௌன் கலரில் வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இதோடைய கார்னர்ஸ் வந்து ஷாக் ப்ரூஃப் வந்து கிடையாது. ஷாக் ப்ரூஃப் இருக்க கேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து டிஸ்பிளேக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அது மாதிரி கேஸ் வேணால் நான் வந்து சூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்-C USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் ஷேப்பில் இருக்க சிம் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு டிசைனிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பின்னு கிட்ட வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா ஸ்விட்ச் பாக்ஸ்லையுமே வந்து கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா வந்து பக்கத்தில் இருக்க ஸ்விட்சில் போய் இந்த அடாப்டர் வந்து இடிக்கும். இப்போ சில டைம் வந்து இந்த அடாப்டருமே வந்து கழண்டு கூட விழுகும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட அவுட்டர் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் 6.78 இன்ச்சஸ் இருக்குது. அல்ட்ரா ஸ்லிம் 3D கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக வந்து இருக்குது. ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப்-C சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் போர்ட்ரைட் அப்படிங்கிற யூனிக் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்க நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதோட பேக் சைடில் வந்து பெரிய கேமரா மாடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மாடியூலில் 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா, அதாவது பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஆரா லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆரா லைட்டை வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சரை கம்மி பண்ணி கூலாகவும் மாற்றிக்க முடியும், அதுக்கப்புறம் வார்மாகவும் மாற்றிக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு ப்ளூ ஷேடாகவும் வந்து கொண்டு வந்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஷேடாகவும் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலர் வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஜஸ்டிக் ரெட், ஹிமாலயன் ப்ளூ, ஸ்பேஸ் பிளாக், இது 3 கலருமே வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐபி ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா IP68 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டருக்குள்ளே மேக்ஸிமம் 1.5 மீட்டர்ஸ் ஆழத்தில் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 186 கிராம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இன்னர் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓஎஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FunTouch OS 13 பேஸ்ட் Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமராவில் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம் வித் ஸ்டேபிளைசேஷனோட. ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 1080pல 30 FPSல தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 128 ஜிபி ஸ்டோரேஜ், 8 ஜிபி ரேமு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 256 ஜிபி ஸ்டோரேஜ், 12 ஜிபி ரேம் வந்து இருக்குது. இந்த 2 வேரியண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிப்செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Qualcomm Snapdragon 778G வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4600 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து ரிவ்யூ வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். அப்படி ரிவ்யூ வீடியோ வந்து தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.